அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன், அப்புறம் வந்து லஞ்சுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸ்கூல் லீவுனால 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சமைக்க வேண்டியதா இருக்குது. ஸ்கூலுக்கு போறதா இருந்தா நம்ம வந்து காலையில நான் ரைஸ் பண்ணி குடுத்து விட்டுருவேன். டிஃபன் வந்து நான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ரைஸும் ஸ்கூலுக்கு 7 மணிக்கே போறதுனால காலையிலயுமே ரைஸ் சாப்பிட்டு தான் போவாங்க. மதியம் நைட்டு ஒரு டைம் மட்டும் தான் நான் வந்து டிஃபன் செய்வேன். இப்ப ஸ்கூல் டைம்ல 3 டைமே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. நைட்டு டிஃபனு, காலையில டிஃபனு, மதியானம் லஞ்சு செய்ய வேண்டியதா இருக்குது. இவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து தினமுமே செக் பண்ணுவாங்க. வெஜிடபிள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு. அதனால மெயினா எல்லா வெஜிடபிளுமே குழந்தைங்க இந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகிட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில வந்து பூரி கொஞ்சம் செஞ்சுட்டு, கொஞ்சம் எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் குருமா வச்சேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கூட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கூட்டிட்டு, அப்புறமா ஹீட் வாட்டர் வச்சு குடிச்சுட்டு, குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு குடுக்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதையும் போட்டு குடுத்துட்டேன். குடுத்துட்டு, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் தைக்கிற ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். காலையில இப்ப வெயில்னால எந்திரிச்சு வந்துட்டு, இப்ப யாருமே வந்து ஹீட் வாட்டர் அதிகமா குடிக்கிறதில்ல. ஆனா நான் தான் குடிப்பேன் எங்க வீட்ல. மீதி எல்லாமே ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடுத்துருவாங்க. அதனால அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரிட்ஜ் தண்ணி கொண்டு போய் வச்சுட்டேன். குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் லீவுனால 10:00, 11:00 இந்த மாரி தான் எந்திரிக்காங்க. நான் அதனால இப்ப குழந்தைங்கள வந்து சீக்கிரமா 9:00லாம் எந்திரிக்க வச்சுடுறேன். பூரிக்கு வந்து அதிகமா தண்ணி விட்டு பெசையாம, கொஞ்சம் கட்டியா பெசஞ்சோம் அப்படின்னாலே, பூரி வந்து நல்லா சாஃப்ட்னஸாவே வந்துரும். ஃபைனலா பூரியுமே ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்களுமே எல்லாருமே பிரஷ் பண்ணிட்டு வீட்ல எல்லாருமே வந்துட்டாங்க. சுபிக்குமே ரொம்ப பசி எடுக்குன்னு சொல்லிட்டான். அவனுக்கு பூரின்னா ரொம்ப பிடிக்கும். நேத்து துவச்சு போட்ட துணி எல்லாமே வெயில்ல இருந்துச்சு. ஃபைனலா அங்க போய் அந்த ட்ரெஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா தான் வெயிலுக்கு சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாரி ஷேட் ஆகாம இருக்கும். அதனால போய் வெயில் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். ஏன்னா ஈவினிங் தான் ட்ரெஸ் எல்லாம் இப்ப துவச்சு போடுறேன். அப்பதான் நம்ம காலையில மதியான டைம்லலாம் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருவேன். ஏன்னா வாஷிங் மிஷின்ல அதிகமா துவைக்க மாட்டேன். ஒரு சில ட்ரெஸ் தான் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைப்பேன். அப்புறம் மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலிஃப்ளவர் பொரியல் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் முட்டை போட்டு பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு முட்டை போட்டு பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாதம் வந்து இன்னைக்கு பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாவே முடிச்சுட்டேன். ஏன்னா நேத்து ரசம், பொரியல், கூட்டெல்லாம் வச்சதுனால இன்னைக்கு சிம்பிளா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நைட்டுக்கு வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவரைக்கிற ஒர்க் இருந்துச்சு. அதனால அரிசி ஊற போட்டிருந்தேன். அரிசி ஊற போட்டிருந்தேன். நான் மேக்ஸிமம் இட்லி அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் அரிசி தான் அதிகமா இங்க சேர்ப்பேன். அது உண்மையிலே நல்லா இட்லிக்கு வந்து நல்லா சாஃப்டாவே இருக்கும். அரிசி ஊற போட்டு, உளுந்து ஊற போட்டு ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். சைட் பை வந்து எனக்கு வந்து ரைஸுமே வெந்துருச்சு. பொரியலும் ரெடி ஆயிருச்சு. மதியானம் லஞ்ச் இதோட ஓவர் ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க.